அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 20th ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. இப்போ எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,234 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு நிஃப்டி க்ளோசிங் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் நம்மளுக்கு ஹையில் ட்ரேட் ஆகிற மாதிரி, ஹையில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த லோ, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். எது அப்படின்னா 23,200ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எஸ் ஒன்னும் இந்த எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த 2 இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த்தே கிடையாது மார்க்கெட்டில். இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கிறதுனால. அப்போ ஹையர் லெவலில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர்த்துட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு ஒண்டி வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ 23,400 23,400 வரப்போ அதோட கால் அண்ட் புட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா யார் இப்போ காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க, காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கேருந்து இவங்களை ரேஞ்ச் கொடுக்க முடியல அப்படின்னா இங்கேருந்து இவங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஹை லோ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோக்கு இந்த ஹைக்கு வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே கேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேப் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த ப்ரீவியஸ் டே ஹை, இந்த ஹை வந்து நம்மளுக்கு 23,400 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 23,400க்கு எபோ ட்ரேட் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு 10:30க்கெலாம் இந்த ஏரியாவுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.